அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் கோட் 072 தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 2 இதற்கான வினாவிடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் அண்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 1. தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆங்கிலம் கற்பித்தலை மேம்படுத்தும் இயக்ககம். தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆங்கிலம் கற்பித்தலை மேம்படுத்தும் இயக்ககம் DTERT. கொஷின் நம்பர் 2. அரசு நிதியுதவி பெறும் அங்கீகாரம் பெற்ற தொடக்க நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசால் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் சம்பளம். அரசு நிதியுதவி பெறும் அங்கீகாரம் பெற்ற தொடக்க நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசால் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் சம்பளம் ஊழியர் மானியம். கொஷின் நம்பர் 3. ஆசிரியர் ஒருவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற கடைசி 12 மாதங்களில் எத்தனை சதவீதம் வரை பகுதி இறுதி தொகை பெறலாம்? ஆசிரியர் ஒருவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற கடைசி 12 மாதங்களில் எத்தனை சதவீதம் வரை பகுதி இறுதி தொகை பெறலாம்? 90%. கொஷின் நம்பர் 4. வட்டார கல்வி அலுவலருக்கு ஆண்டு ஊதிய உயர்வு வழங்கும் அதிகாரி யார்? வட்டார கல்வி அலுவலருக்கு ஆண்டு ஊதிய உயர்வு வழங்கும் அதிகாரி யார்? முதன்மை கல்வி அலுவலர். இது ஒரு முக்கியமான கொஷின். வட்டார கல்வி அலுவலர் BEO அவருக்கு ஆண்டு ஊதிய வழங்கும் அதிகாரி யார் என்றால் முதன்மை கல்வி அலுவலர். கொஷின் நம்பர் 5. சிறப்பு நிலைக்கு ஒரு ஆசிரியர் உயர்த்துவதற்கு அந்த ஆசிரியர் சிறப்பு நிலைக்கு ஒரு ஆசிரியரை உயர்த்துவதற்கு அந்த ஆசிரியர் 20 ஆண்டுகள் ஒரே பதவியில் பணிபுரிந்திருத்தல் வேண்டும். கொஷின் நம்பர் 6. விரயமாதல் மற்றும் தேக்கம் என்பது எதனுடன் தொடர்புடையது? விரயமாதல் மற்றும் தேக்கம் என்பது மாணவர்களுடன் தொடர்புடையது. கொஷின் நம்பர் 7. ஒரு அரசு பணியாளர் எவ்வித புகார் மற்றும் தண்டனையின்றி 25 ஆண்டுகள் நற்பணியாற்றியதற்கு வழங்கப்படும் பரிசு தொகை. ஓர் அரசு பணியாளர் எவ்வித புகார் மற்றும் தண்டனையின்றி 25 ஆண்டுகள் நற்பணியாற்றியதற்கு வழங்கப்படும் பரிசு தொகை ரூபாய் 2000. கொஷின் நம்பர் 8. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்விற்கான அலகு. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்விற்கான அலகு ஊராட்சி ஒன்றியம். கொஷின் நம்பர் 9. பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு ஓர் ஆண்டிற்கு வட்டார வள மையத்தால் வழங்கப்படும் பயிற்சி நாட்களின் எண்ணிக்கை. SMC மெம்பர்ஸ் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு ஒரு ஆண்டிற்கு BRCயால் வழங்கப்படும் பயிற்சி நாட்களின் எண்ணிக்கை 3 நாட்கள். SMC மெம்பர்ஸ்க்கு BRCயால் வழங்கப்படும் ட்ரைனிங் டேஸ் எண்ணிக்கை 3 நாட்கள். கொஷின் நம்பர் 10. அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களை தேர்வு செய்யும் துறை எது? அனைவருக்கும் தெரிந்த வினாத்தான். அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களை தேர்வு செய்யும் துறை டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், ஆசிரியர் தேர்வு வாரியம். கொஷின் நம்பர் 11. ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ராஜெக்ட் துவங்கப்பட்ட ஆண்டு 1979. கொஷின் நம்பர் 12. 75 மாணவர்கள் கொண்ட தொடக்கப்பள்ளியில் எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் அனுமதிக்கப்படுகின்றது? 75 மாணவர்கள் கொண்ட தொடக்கப்பள்ளியில் எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் அனுமதிக்கப்படுகின்றது? 3 ஆசிரியர் பணியிடங்கள். கொஷின் நம்பர் 13. மருத்துவச் சான்றின் பேரில் எத்தனை நாட்களுக்கு கருச்சிதைவு விடுப்பு வழங்கலாம்? மருத்துவச் சான்றின் பேரில் எத்தனை நாட்களுக்கு கருச்சிதைவு விடுப்பு வழங்கலாம்? 42 நாட்கள், 6 வாரங்கள். கொஷின் நம்பர் 14. அஞ்சல் வில்லை கணக்கு பதிவேட்டை எத்தனை ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? அஞ்சல் வில்லை கணக்கு பதிவேடு எத்தனை ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? 3 ஆண்டுகள். கொஷின் நம்பர் 15. குழந்தைகளுக்கான கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2009. கொஷின் நம்பர் 16. 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் ஒரு வாரத்திற்கு எத்தனை பாட வேலை ஒதுக்கப்பட வேண்டும்? 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் ஒரு வாரத்திற்கு எத்தனை பாட வேலை ஒதுக்கப்பட வேண்டும்? 10 பாட வேலைகள். கொஷின் நம்பர் 17. டயட் என்பதன் விரிவாக்கம் டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். கொஷின் நம்பர் 18. எந்த சட்டத்தின்படி 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பகுதி 1இல் தமிழ் பாடம் கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது? எந்த சட்டத்தின்படி 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பகுதி 1இல் தமிழ் பாடம் கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு தமிழ் கற்பிக்கும் சட்டம் 2006. கொஷின் நம்பர் 19.
1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை மற்றும் விலையில்லா பாடப்புத்தகம் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை மற்றும் விலையில்லா பாடப்புத்தகம் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985 to 1986. கொஸ்டின் நம்பர் 20. அனைவருக்கும் கல்வி இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு. 2001 to 2002. நம்பர் 21. தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பராமரிக்கப்படும் ரெக்கார்ட் ஷீட்டில் மாணவர்களின் வருகை எவ்வாறாக குறிக்கப்பட்டிருக்கும்? ஒவ்வொரு காலாண்டும். தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பராமரிக்கப்படும் ரெக்கார்ட் ஷீட்டில் மாணவர்களின் வருகை எவ்வாறாக குறிக்கப்பட்டிருக்கும்? ஒவ்வொரு காலாண்டும். கொஷின் நம்பர் 22. நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளி ஒன்றை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த அதிகாரம் உடைய அலுவலர். நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளி ஒன்றை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த அதிகாரம் உடைய அலுவலர் தொடக்க கல்வி இயக்குனர். கொஸ்டின் நம்பர் 23. டிசிஆர்ஜி என்பது டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி. டிசிஆர்ஜி என்பது டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி. கொஸ்டின் நம்பர் 24. ஐசிடி என்பது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. கொஸ்டின் நம்பர் 25. அரசு பள்ளி ஆசிரியர் 3 ஆண்டு தொடர்பணி காலத்தில் 2 ஆண்டுகள் பணி முடித்திருந்தால் எந்த ஆணை வழங்கப்படும்? அரசு பள்ளி ஆசிரியர் 3 ஆண்டு தொடர்பணி காலத்தில் 2 ஆண்டுகள் பணி முடித்திருந்தால் எந்த ஆணை வழங்கப்படும்? தகுதியான் பருவம் ஆணை. கொஸ்டின் நம்பர் 26. அரசு பணியாளர் ஓர் ஆண்டிற்கு எத்தனை நாட்கள் தற்செயல் விடுப்பு தூக்க விடுப்பு விதிகள் வழிவகை உள்ளது? அரசு பணியாளர் ஓர் ஆண்டிற்கு எத்தனை நாட்கள் தற்செயல் விடுப்பு தூக்க விடுப்பு விதிகள் வழிவகை உள்ளது? 12 நாட்கள். போதிய அறிவியல் ஆய்வக வசதி இல்லாத பள்ளிகளுக்கு கீழ்கண்டவற்றுள் எது மிகவும் பயனுடையது? போதிய அறிவியல் ஆய்வக வசதி இல்லாத பள்ளிகளுக்கு கீழ்கண்டவற்றுள் எது மிகவும் பயனுடையது? நடமாடும் அறிவியல் ஆய்வக வசதி. கொஸ்டின் நம்பர் 28. புவியியல் வரைபட புத்தகம் அட்லஸ் தமிழக அரசால் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது? 6th to 10th ஸ்டாண்டர்ட். புவியியல் வரைபட புத்தகம் தமிழக அரசால் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது? 6th to 10th ஸ்டாண்டர்ட். கொஸ்டின் நம்பர் 29. கீழ் குறிப்பிட்டவர்களில் பள்ளிக்குழு உறுப்பினராவதற்கு தகுதி படைத்தவர் யார்? கீழ் குறிப்பிட்டவர்களில் பள்ளிக்குழு உறுப்பினராவதற்கு தகுதி படைத்தவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர். கொஸ்டின் நம்பர் 30. எல்பிசி என்பதன் விரிவாக்கம். எல்பிசி என்பதன் விரிவாக்கம் லாஸ்ட் பே சர்டிஃபிகேட் என்பதாகும். கொஸ்டின் நம்பர் 31. எஃப்டிஜி என்பதன் விரிவாக்கம். எஃப்டிஜி என்பதன் விரிவாக்கம் ஃபைனல் டீச்சிங் கிராண்ட்ஸ். எஃப்டிஜி என்பதன் விரிவாக்கம் ஃபைனல் டீச்சிங் கிராண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 32. ஒரு நடுநிலைப்பள்ளியின் பிடிஏ ஆண்டு சந்தா தொகை. ஒரு நடுநிலைப்பள்ளியின் பிடிஏ ஆண்டு சந்தா தொகை ரூபாய் 225. கொஸ்டின் நம்பர் 33. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி தனியார் மழலையர் மற்றும் பதின்ம பள்ளிகளில் நலிவுற்ற வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கான அரசு இடஒதுக்கீட்டு சதவீதம். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி தனியார் மழலையர் மற்றும் பதின்ம பள்ளிகளில் நலிவுற்ற வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கான அரசு இடஒதுக்கீடு சதவீதம் 25%. கொஸ்டின் நம்பர் 34. ஒரு மழலையர் பள்ளியில் நலிவுற்ற குழந்தைகள் மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இடஒதுக்கீட்டு எந்த வகுப்பு மாணவருக்கு சேர்க்கை வழங்கப்படுகின்றது? ஒரு மழலையர் பள்ளியில் நலிவுற்ற குழந்தைகள் மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இடஒதுக்கீடு எந்த வகுப்பு மாணவர்களுக்கு சேர்க்கை வழங்கப்படுகின்றது? எல்கேஜி. கொஸ்டின் நம்பர் 35. அரசு அலுவலகங்களின் வேலை நேரம். அரசு அலுவலகங்களின் வேலை நேரம் 10 to 10 காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. எஸ்எம்சி என்பது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. எஸ்எம்சி என்பது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. கொஸ்டின் நம்பர் 37. அரசு நிதியுதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு நேரடி மானியம் வழங்கும் அலுவலர் யார்? அரசு நிதியுதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு நேரடி மானியம் வழங்கும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். கொஸ்டின் நம்பர் 38. நிதியுதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களின் சேம நலனித் தொகையை வழங்கும் அலுவலர் யார்? நிதி உதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களின் சேம நலநிதி தொகை வழங்கும் அலுவலர் வட்டார கல்வி அலுவலர். கொஸ்டின் நம்பர் 39.
வட்டார கல்வி அலுவலர் அலுவலகத்தில் அலுவலகத் தலைவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர். வட்டார கல்வி அலுவலர் அலுவலகத்தில் அலுவலகத் தலைவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் கண்காணிப்பாளர். கொஷின் நம்பர் 40. தொடக்க கல்வி அமைப்பு என்பது. கொஷின் நம்பர் 40. தொடக்க கல்வி அமைப்பு என்பது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை. கொஷின் நம்பர் 41. பிஆர்சி என்பதன் விரிவாக்கம். பிஆர்சி என்பதன் விரிவாக்கம் பிளாக் ரிசோர்ஸ் சென்டர். கொஷின் நம்பர் 42. தனியார் பள்ளி நிர்வாகத்தால் உருவாக்கப்படும் கமிட்டி உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தனியார் பள்ளி நிர்வாகத்தால் உருவாக்கப்படும் கமிட்டி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 6 உறுப்பினர்கள். கொஷின் நம்பர் 43. ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் அதிகபட்சமாக எத்தனை மாணவர்களை சேர்க்க முடியும்? 40 மாணவர்களை சேர்க்க முடியும். கொஷின் நம்பர் 44. தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி வழியாக நடத்தி வரும் அமைப்பு NCERT. தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி வழியாக நடத்தி வரும் அமைப்பு NCERT. தனியார் தொடக்கப் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்தை திரும்பப் பெறும் அதிகாரம் பெற்ற அலுவலர் யார்? தொடக்க கல்வி இயக்குனர். தனியார் தொடக்கப் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்தை திரும்பப் பெற அதிகாரம் பெற்ற அலுவலர் தொடக்க கல்வி இயக்குனர். கொஷின் நம்பர் 46. தமிழ்நாடு கட்டாய தொடக்க கல்விச் சட்டம் 1998 நடைமுறைக்கு வந்த நாள். தமிழ்நாடு தொடக்க கல்விச் சட்டம் 1998 நடைமுறைக்கு வந்த நாள் ஜூன் 29, 1998. ஜூன் 29, 1998. கொஷின் நம்பர் 47. TNER-இன் விரிவாக்கம். TNER-இன் விரிவாக்கம் தமிழ்நாடு எஜுகேஷனல் ரூல்ஸ். கொஷின் நம்பர் 48. செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர்களுக்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்ட அமைப்பு. செப்டம்பர் 5ஆம் நாளில் ஆசிரியர்களுக்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்ட அமைப்பு ஆசிரியர் நலத்திற்கான தேசிய அமைப்பு, நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் டீச்சர்ஸ் வெல்ஃபேர். கொஷின் நம்பர் 49. செஞ்சிலுவை சங்கத்தை தோற்றுவித்தவர் ஹென்றி டுனாண்ட். செஞ்சிலுவை சங்கத்தை தோற்றுவித்தவர் ஹென்றி டுனாண்ட். ஸ்கவுட் சாரணியர் படையை தோற்றுவித்தவர் பேடன் பவல். கொஷின் நம்பர் 50. ஆசிரியரின் குடும்ப உறுப்பினர் எவரேனும் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டால் அந்த ஆசிரியருக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு எத்தனை நாட்களுக்கு வழங்கப்படும்? 21 நாட்கள். ஆசிரியரின் குடும்ப உறுப்பினர் எவரேனும் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டால் அந்த ஆசிரியருக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு எத்தனை நாட்களுக்கு வழங்கப்படும்? 21 நாட்கள். நன்றி, வணக்கம்.